ஹாய் விவர்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா டேலிலேருந்து நம்ம இன்வாய்ஸ் அண்ட் ரிப்போர்ட்ஸை எக்ஸலாவோ இல்லை பிடிஎஃபாவோ எக்ஸ்போர்ட் பண்ணியிருப்போம். ஸோ நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுற அந்த ஃபைல்ஸ் எந்த ஃபோல்டரில் சேவ் ஆகுது, ஸோ சேவ் ஆகுற அந்த லொக்கேஷனை நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கலாம்னா டே புக் போயிடலாம். ஸோ இதில் சேல்ஸ் இன்ற இன்வாய்ஸை என்டர் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா எக்ஸ்போர்ட் கொடுத்துட்டு கரண்ட் கொடுத்துட்டு இதை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸ்போர்ட் பண்ணோம்னா நமக்கு எக்ஸ்போர்ட் ஆயிரும் பிடிஎஃப். ஸோ இதை க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ என்ன பண்ணிக்கலாம்னா இப்போ நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அது எங்கே போய் சேவ் ஆயிருக்கு அப்படின்றத எப்படி செக் பண்ணுறதுனா மேலே எக்ஸ்போர்ட்ன்றதை கொடுத்துடலாம். இதில் பார்த்தீங்கன்னா கான்ஃபிகரேஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கலாம். அதில் கிளிக் பண்ணிங்கன்னா அதில் ஜென்ரல் கீழே லொக்கேஷன் ஆஃப் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் ஃபைல்ஸ் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா D:Tally Prime 5.1. ஸோ இதுக்குள்ள போயிட்டு என்ன ஆகுதுன்னா இது சேவ் ஆகுது. ஸோ அந்த லொக்கேஷனுக்கு போயிடலாம். D:Tally Prime 5.1 போனீங்கன்னா நம்ம சேல்ஸ் சொல்லிட்டு ஒரு பிடிஎஃபாக நம்ம என்ன பண்ணணும்னா இன்வாய்ஸை நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணோம். ஸோ அது இங்கே சேவ் ஆயிருக்கு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா நமக்கு வந்து இங்கே சேவ் ஆகக்கூடாது, நமக்கு வேற ஃபோல்டரில் சேவ் ஆகணும் அப்படின்னு நினைச்சோம்னா என்ன பண்ணிக்கலாம்னா ஸோ சப்போஸ் நமக்கு பார்த்தீங்கன்னா டெஸ்க்டாப்ல நமக்கு சேவ் ஆகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா டெஸ்க்டாப்ல ஒரு ஃபோல்டர் கேட்பீங்களா. ஸோ நேம் கொடுத்துடலாம், இங்கே ஃபோல்டர் கொடுத்துடலாம். ஸோ இங்கே என்ன பண்ணிக்கலாம் ஒரு நேம் கொடுத்துடலாம், இங்கே எக்ஸ்போர்ட் ஃபைல்ஸ் ஸோ அப்படின்ற ஒரு நேம் கொடுத்துடலாம். இதை என்டர் பண்ணிக்கலாம். ஸோ என்டர் பண்ணிட்டோம்னா உள்ள பார்த்தீங்கன்னா மேலே பாத் இருக்கும். ஸோ அந்த பாத் என்ன பண்ணிக்கலாம்னா செலக்ட் பண்ணிட்டு ஃபுல் செலக்ட் பண்ணி நம்ம இதை காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிட்டு டேலிக்கு போயிடலாம். டேலிக்கு போயிட்டு மேலே எக்ஸ்போர்ட்ன்றது இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணிக்கலாம். அதில் கீழே லாஸ்ட்ல கான்ஃபிகரேஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கீழே லொக்கேஷன் ஆஃப் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் ஃபைல்ஸ் இருக்கும். ஸோ அதை என்டர் பண்ணிக்கலாம். என்டர் பண்ணிட்டு இங்கே ஸ்பெசிஃபிக் பார்த்துருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணிட்டு நம்ம இங்கே பேஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம காப்பி பண்ண அந்த பார்த்து இங்கே பேஸ்ட் பண்ணிக்கலாம். பேஸ்ட் பண்ணிட்டு இது சேவ் பண்ணிக்கலாம். கண்ட்ரோலே கொடுத்து இது சேவ் பண்ணிக்கலாம். ஸோ சேவ் பண்ணிட்டோம்னா நமக்கு இங்கே சேஞ்ச் ஆயிடும். இதுக்கப்புறம் கண்ட்ரோலே கொடுத்து சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா மறுபடியும் டே புக் போயிடலாம். டே புக் போயிட்டு இதில் சேல்ஸ்ன்றதை கொடுத்துடலாம். ஸோ இப்போ இதை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம் கரண்ட். ஸோ சப்போஸ் நமக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபைல் ஃபார்மேட் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கான்ஃபிகர் போயிட்டு சேஞ்ச் பண்ணிக்கலாம். கான்ஃபிகர் போயிட்டு ஃபைல் ஃபார்மேட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஸோ எடுத்து வரும். அதில் போய் என்ன பண்ணிக்கலாம்னா ஃபைல் ஃபார்மேட்ன்றதை எக்ஸலாக வேணுமா இல்லை பிடிஎஃப் வேணும்ன்றதை செலக்ட் பண்ணி நம்ம இதை சேவ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கலாம்னா எக்ஸ்போர்ட்ன்றதை கொடுத்துக்கலாம். ஸோ கொடுத்தோம்னா நமக்கு என்ன ஆயிரும்னா எக்ஸ்போர்ட் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கலாம்னா டெஸ்க்டாப் போய் நம்ம அதை செக் பண்ணிக்கலாம். எக்ஸ்போர்ட் ஃபைல்ஸ்க்குள்ள போனீங்கன்னா ஸோ உங்களுக்கு பிடிஎஃபாக இங்கே சேவ் ஆயிருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஃபோல்டர் கிரியேட் பண்ணி நம்ம அதில் சேவ் ஆகிற மாதிரி நம்ம செட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. நமக்கு டேலி ரிலேட்டடாக ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா டிஸ்கிரிப்ஷன் கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.